இந்த படத்தோட முதல் ப்ளஸ்ஸே சாங்ஸ் அண்ட் மியூசிக் தான். இத தாண்டி இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்பவே இன்ட்ரஸ்டிங்கா, ஃபீல் குட்டா, காமெடியா போச்சு. ஆடியன்ஸ எந்த அளவுக்கு என்டர்டெயின்மென்ட் பண்ணணுமோ, அந்த அளவுக்கு சூப்பரா பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் படத்துடைய இன்ட்ரோல் பிளாக். இது இன்னுமே பயங்கரமா இருந்துச்சு. பொதுவா ஒரு படம் வெற்றி பெறணும் அப்படின்னா, அந்த படம் ஆரம்பித்த 10 நிமிஷத்திலேயே கதை எதை நோக்கி போகுது அப்படின்றத ஆடியன்ஸ்க்கு கண்டிப்பா புரிய வச்சிருக்கணும். அதுக்கப்புறம் படம் போய்க்கிட்டே இருக்கும்போது, இன்ட்ரோல் பிளாக்ல ஒரு பயங்கரமான ஒரு சீன வச்சாகணும். அது வச்சா மட்டும் தான் பிரேக் முடிச்சுட்டு ஆடியன்ஸ் பயங்கரமான எக்ஸ்பெக்டேஷனோட வந்து உட்காருவாங்க. இப்போ அதே கான்செப்ட் தான் இந்த படத்துலயும். படம் ஆரம்பிச்ச ஃபர்ஸ்ட் 10 நிமிஷத்திலேயே இந்த படம் எதை நோக்கி போகுது அப்படின்றத நல்லாவே புரிய வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ரொம்பவே ஃபீல் குட்டா, இன்ட்ரஸ்டிங்கா, காமெடியா போயிட்டே இருந்துச்சு. ஃபைனலா இன்ட்ரோல் பிளாக் வருது. அங்க யாருமே எதிர்பார்க்காத விதமா பயங்கரமான ஒரு திருப்புமுனைய படத்துல வைக்கிறாங்க. அது மட்டும் இல்லங்க, இந்த இன்ட்ரோல் பிளாக் மூலமா அதுக்கடுத்து கதையில என்ன நடக்க போகுதுன்ற எக்ஸ்பெக்டேஷன் இன்னுமே அதிகமா ஆகுது. இதனாலேயே பிரேக் முடிச்சுட்டு ஆடியன்ஸ் வரும்போது ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்ற ஒரு பார்வையோட தான் வந்து உட்காருவாங்க. ஸோ இந்த இடத்துல டைரக்டர் சண்முகப்பிரியன் வெற்றி பெற்றுட்டார் அப்படின்னே வந்து சொல்லலாம். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த படத்தில் நடிச்சிருக்கக்கூடிய கேரக்டர்ஸோடைய ஆக்டிங், விக்ரம் பிரபு சாருடைய நடிப்பாக இருக்கட்டும், சுஷ்மிதா பாட் அவங்களுடைய ஆக்டிங்காக இருக்கட்டும், அதை தாண்டி இந்த படத்தில் வந்து ஒரு பெரிய ஃபேமிலி வந்து வருது. ஹீரோ சைடு இருக்கக்கூடிய ஃபேமிலி, ஹீரோயின் சைடு இருக்கக்கூடிய ஃபேமிலி. இந்த ஃபேமிலியில் வராங்கல்ல இந்த ஆர்டிஸ்ட் எல்லாருமே, இவங்க எல்லாருமே இப்போ இந்த ஜென்ரேஷனில் நிறைய படங்களில் சப்போர்ட்டிங்காக நடிச்சிட்டு இருக்கக்கூடிய கேரக்டர்ஸ் தான். ஸோ இவங்கள நம்ம நிறைய படங்களில் பார்த்து பழகிட்டோம். ஸோ அதே மாதிரி இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா, ரொம்ப சூப்பரான ஆக்டிங்கை, கதைக்கு என்ன தேவையோ அந்தளவுக்கு ரொம்ப சூப்பராக கொடுத்துருக்காங்க. இந்த படத்தை வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக இவங்க எடுக்கவே இல்லை. ஒரு 2, 3 லொக்கேஷனை சூஸ் பண்ணி அந்த லொக்கேஷன்ஸ்குள்ளே தான் கதை வந்து நகருது. அதுவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. நீங்கள் ட்ரெய்லரில் வந்து பார்த்தீங்கன்னா, சத்யராஜை காட்டியிருப்பாங்க. ஆக்சுவலாக இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கௌரவ தோற்றத்தில் சத்யராஜ் வந்து வந்திருப்பார். சூப்பராக அவருமே சடனாக வந்து ஒரு காமெடி பண்ணிட்டு படத்தில் போயிருக்காரு. அதுவும் நல்லாவே ஒர்க் ஆகிருக்கு.